ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மார்கழி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடக்கிறது. எப்போ நடக்குது? மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு இடம்பெயர்கிறார். அதே போல மார்கழி மாதம் 14ஆம் தேதி 29/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஏற்கனவே தனுசு மனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்காங்க. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக மிதுன மனையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பலன்களை பற்றியும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நமக்கு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பாருங்க, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. ராசிநாதன் ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு. இது எது வரைக்கும் இருக்குன்னா இந்த மார்கழி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான். 6ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் போய் 8ல் மறைகிறார். அதாவது நீங்க போய் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ என்ன, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ட்ரி ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ராசிநாதன் போய் 8ல் இருக்கிறதுனால இது நெகட்டிவ், இது தீங்கு, இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு உங்கள் உள் மனது சொல்லும் பாருங்க. அந்த விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக போகக்கூடாது. கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், இயல்பாகவே இந்த டைம் வரும். ஏன்னா செவ்வாய் கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகனோட சேருது உங்கள் ராசிநாதன். அவரே விரையாதிபதியோட சேர்றார். அப்போ டக்கு டக்குன்னு கோபம் வரும். கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எந்த முடிவையும் அவசர முடிவையும் எடுக்கக்கூடாது இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த மார்கழி மாதம். மற்றபடி சில நல்ல விஷயங்கள், 8ஆம் இடம் என்பது வலிவேதனை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அங்கே டக்குன்னு ப்ரொமோஷன் ஆகிறது, டக்குன்னு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, நினைச்ச இடத்துக்கு ஒரு மாற்றுதலாகி செல்வது, இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடப்பது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த மாதம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை செய்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன, 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். அப்போ என்ன நடக்குது? 2 8 கனெக்ட் ஆகுது. 2ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு. 8ங்கிறது பிரச்சனை. வாக்கினால் பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அது பெருசு பண்ணும். அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதை மைண்டில் வச்ச போதும். 2ஆம் அதிபதி 8ல் போகும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தை எங்காவது கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, தெரியாத நபர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் கையாளுவது, இதெல்லாம் கரெக்டாக இருந்துக்கிறது இந்த ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி தனக்காரக கிரகம் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும்போது பணம் வரும். பணம் வருவதில் எந்த குறைபாடும் இல்லை. பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். சார், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா? 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். 4க்குரியவன் 8. 4ங்கிறது வீடு, வண்டி, வாகனம். அது போய் பிரச்சனையில் உட்கார்ந்துருக்கு. சரி, வீட்டுக்கு காரக கிரகம், வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் போய் 8ல் உட்கார போறார். அப்போ
கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்து வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இடம் வாங்கினாலும் நிலம் வாங்கினாலும் எது வாங்கினாலும் கரெக்டாக இருக்கா? ஏன்னா தடைகளை 8ஆம் இடம் என்பது ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. சில விஷயங்களில் கவனம், டாக்குமெண்ட் கவனம். ஏன்னா புதனும் போய் 8ல் உட்கார போகிறார். டாக்குமெண்ட் காரகிரகமும் போய் 8ல் உட்கார போகுது இந்த மார்கழி மாதம் பின்னாடி. அப்போ என்ன அர்த்தம்? டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும். 4க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களில் கவனம். கண்டிப்பாக வண்டி வாகனம் இதெல்லாம் இயக்குறது, வண்டி வாகனங்கள், அந்த வாகனம் சார்ந்த விஷயங்களும் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வைத்து கொள்வது ரிஷபத்துக்கு நல்லது. சார் என்ன சார் இப்படியே சொல்கிறீங்க, நெகட்டிவ் சொல்கிற மாதிரி? நெகட்டிவ் கிடையாது, அலர்ட். ஏன்னா 4க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். அந்த விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா இந்த மாதம் மார்கழி மாதம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஆனால் திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும். இடம் வாங்குறதுக்கு இதுவரை கிடைக்கல சார், இப்போ டக்குன்னு அமையுது, வாங்கிக்கலாம். ஒரே விஷயம் வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணிட்டா போதும். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் போய் அமர்கிறது. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும், டக்குன்னு நடக்கும். அதாவது 8ல் போய் இந்த மாதம் எல்லாம் மேக்சிமம் 4 கிரகங்கள் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வலியை கொடுத்து கொண்ட, ஒரு வேதனையை கொடுத்து கொண்ட, நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருந்த, வரன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு கிடைச்சிரும். அது எப்படி கிடைக்கும்? திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கும். நினைக்காமல், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பீங்க, இப்போ நினைக்கல, கிடைச்சிரும். அதுதான் சொல்ல வரேன். அப்போது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட் டக்குன்னு கிடச்சிரும், லாட்டரி, எங்கேயாவது மறைந்து இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், எப்போவோ போட்டது பணம் திடீர்னு வரக்கூடிய அமைப்புகள், எப்போவோ கொடுத்து வைத்த பணம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு தெரியாத மறைபொருள் ஞானம், மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள். இப்போ இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும். அவ்வளோதான், அதை தான் சொல்ல வரேன். இங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ தெரிய வரும். அப்போது மறைபொருள் ஞானம், புதிய கண்டுபிடிப்புகள், அதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. ரிசர்ச்சில் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு ஒரு சூப்பரான மாதம் இந்த மார்கழி மாதம். ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடி விங்கில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரோக்ராம் வரவே மாட்டேங்குது, ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. போன மாதம் பூரா ஒரு படாத பாடுபடுத்திட்டு இருந்தோம், விடையே கிடைக்கல. இந்த மாதம் விடை கிடைச்சிரும். மறைந்துள்ள விஷயங்கள் உங்களுக்கு இப்போ காமித்து கொடுத்து விடும்னு சொல்ல வரேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ தென்படுத்துகிறோம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, மற்றவர்களுக்கு ஒரு வழியாக இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, அது நடந்துடும். மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் போய் இங்கே இன்வால்வ் பண்ணீங்கன்னா அது ஜெயிச்சு கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா வர்றதுக்கு ஆள் இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போது நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத விஷயங்கள், மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுறது, யாரை அதாவது முன்பின் தெரியாதவர்களை நம்பி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே கூடாது இந்த ரிஷபத்துக்கு. 11ஆம் அதிபதி லாபாதிபதி வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் 2ஆம் இடத்துல. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சார் நான் தொழில் செஞ்சேன், பணம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, பணம் ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு இருக்கு, அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. சார் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? இந்த மார்கழி மாதம் ரிலீஸ் ஆயிரும்.
இந்த மாதிரி ஒரு சிக்கலில் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அந்த சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய, அதாவது பொருளாதாரம், உங்களுடைய தொழில் ரீதியில் ஒரு ஆர்டர் டக்குன்னு கிடச்சிரும். அந்த ஆர்டர் நமக்கு வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த காதலில் இருக்கக்கூடிய ரிஷபம் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டும். ஏன்னா காதல் காரக கிரகமான சுக்கிரன் போய் 8ல் உட்கார போறார். 5ஆம் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியான புதனும் போய் 8ல் உட்கார போகுது. அப்போ என்னென்ன, காதலில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கரெக்டாக சண்டையிடாமல் அப்படியே கொண்டு போகணுங்கிறத சொல்ல வர. சின்ன ஒரு இதை பண்ணிங்கன்னா அதை பெருசாக்கி விட்டுரும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம், மற்றவர்களுடன் பழகுதல் இதெல்லாம் கொடுக்கும். சார் நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், நான் அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இது இந்த காலகட்டம் சாதகமா? கண்டிப்பாக சாதகம்தான். ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போக போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள், அயல் நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்ன சொல்கிறது, ஒரு மூமெண்ட், இந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஏற்ற காலமாக நிச்சயமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, உங்கள் ராசிநாதன் 8ல் போய் மறைகிறதுனால உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்பாள் அம்மனை, உங்களுக்கு பிடித்த அம்மனை வெள்ளிக்கிழமை வழிபடும் போது நிச்சயமாக அந்த நெகட்டிவ் விஷயங்கள், உங்கள் மனசில் வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் களையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.